நாலேஜா? ஹாய் கைஸ், வெல்கம் டு த டினார் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணும் உங்களுக்கே பின்னாடி பார்க்கும்போது தெரியும். எங்கே இருக்கோம்? பப்புக்கு தான் வந்திருக்கோம். பப்புனா பப்புக்கு உள்ளே போகல, இந்த ஸ்ட்ரீட் உள்ளே போனால் விட மாட்டாங்க. நம்ம காஸ்ட்யூம் நாங்களே நெஞ்செல்லாம் எங்கே காட்சி எங்கே போகலாம்? சாப்பிட்றதா? சாப்பிட்றாண்டா இங்கே வேணால் போகலாம். ஆனால் இங்கே மட்டும் கேட்டுறாங்க. இவர் நாளைக்கு உட்காந்து மிஷினாக வச்சு அச்சடித்து தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிடணும் சொன்னால. பெங்களூர்லேயே மோஸ்ட், அதாவது முக்கால்வாசி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு சின்ன பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட்டு இருந்தாலும் நான் சொல்லுவேன். கேட்குறேன் ப்ரோ, बड़ा साइज पानी पूरी எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லாக்கா? இதுதான் வாங்கினேன். டேஸ்ட் எப்படி? கரெக்டாரு. சரி ஓகேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு விளாக் எடுக்கிற ஐடியாவே இல்லை. கம்முன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு த டினார் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணும் உங்களுக்கே பின்னாடி பார்க்கும்போது தெரியும். எங்கே இருக்கோம்? பப்புக்கு தான் வந்திருக்கோம். பப்புனா பப்புக்கு உள்ளே போகல, இந்த ஸ்ட்ரீட் உள்ளே போனால் விட மாட்டாங்க. நம்ம காஸ்ட்யூம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வேற போட்டு வரல, வெறும் செப்பலை போட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. சாப்பிடலாம் வாங்க. ஆனால் நம்ம பிரதர் சொன்னாப்புல இந்த இடம் நைட் ஸ்ட்ரீட்டு நல்லா இருக்கும்னு. சரி வாங்க பார்ப்போம். இப்போ எனக்கு இது எப்படி தெரியுமா இருக்குது, இந்த கோவாக்குள்ளே போனால் இப்படி உங்கள் வீடியோ பார்ப்போம்ல அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம்னால ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. பார்க்கலாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ. எனக்கு பதட்டம் தாங்கலை. எனக்கு இது பார்த்ததுக்கே பதட்டம் தாங்கலை. நெஞ்செல்லாம் எங்கே காட்சி எங்கே போகலாம்? இந்த பப்பூர் போகலாம். அப்போலாம் வேணாம், அப்போலாம் போனால் ரேட்டு ஜாஸ்தி ஆகிடும். எங்கே போகலாம் சொல்கிறா? அது பார்த்தியா இல்லையா மேலே? அதான் அதை ஷூட் பண்ண பாருங்க. மேலே மேலே பாருங்க, மேலே பாருங்க. இல்லை காந்தி சரி எங்கடா போகலாம் சாப்பிட? ரிச்சஸ் பீப்புள், அதான் என்ன சொல்கிறேன், ரிச்சஸ் பீப்புள். எங்கே போகலாம் நம்ம சாப்பிட்றப்ப? சாப்பிட்றடா சாப்பிட்றாண்டா இங்கே வேணால் போகலாம். ஆனால் இங்கே மட்டும் கேட்டுறாங்க. இவர் நாளைக்கு உட்காந்து மிஷினாக வச்சு அச்சடித்து தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிடணும். மிஷின் தான் ரெடி பண்ணணும். அதுக்கே காசு ஒன்று வாங்குறதுக்கு. சரி வாங்க தலை முன்னாடி போகலாம் வாங்க. நாங்கள் அந்த கடைசி வரைக்கும் போவோம். காசாக பண்ணுமா வேண்டாம் மச்சான்? ஒன்லி லேடிஸ். ஜென்ஸ் போய் நான் பார்க்கவே இல்லை. வெள்ளம் ஃபுல்லாக லேடிஸ் தான் போகிறாங்க. வாங்க ஃபுல்லாக லேடிஸ், ஒன்லி லேடிஸ். இல்லைடா ஜென்ஸ் அதான் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் சொல்லுவாங்க ஒரு படத்தை சொல்லல, லேடிஸ் லேடிஸ் சம்சை சம்சை. அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ டேய் யாரும் தெரியல, யாரும் தெரியல. கை கொடுத்துட்டு போறாரா? யாரும் தெரியல. பப்புல இருக்கிறா போன கடை இருக்கு. இந்த சைடா கடையா? லைனாக இருக்குது. ஸ்ட்ரீட்டுனா எல்லாம் பப்பு கூட்டம். ஸ்ட்ரீட் போகலாம். லிக்கர் ஸ்ட்ரீட். சரி அந்த சைட்லாம் குடியை கெடுக்கும், குடி உடல்நலத்தை கெடுக்கும், கூடை கெடுக்கும். புரியல? குடியை கெடுக்கும், உடல்நலத்தை கெடுக்கும், கூட சேர்ந்தவங்களையும் கெடுக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சேர்த்து சரியில்லைப்பா, கூட சேர்வு சரியில்லை. வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஏதோ ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குன்னு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குன்னு நீங்கள் ஃபுல்லாக இருக்கீங்க. சோர்ந்தீங்க. நான் குழந்தைக்கு போய் நல்லா சாப்பிட்லாம் வயிறாரு அப்படின்னு நினச்சேன். நேற்று சாப்பிட்லையா? இங்கே போனால் எல்லாமே பப்பா தானே இருக்குது. கூட சாப்பிட மெயின் ரோடு போய் சாப்பிடலாம். நீ பசிக்குதுன்னு சொன்னல. பெங்களூர்லேயே மோஸ்ட், அதாவது முக்கால்வாசி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு சின்ன பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட்டு இருந்தாலும் நான் சொல்லுவேன். சமோசா வந்து 20 பீஸ் பானிபூரி கேட்கலாம். அப்போடா அது அப்படியே சொல்லி கேட்க முடியாது. கேட்குறேன்
ப்ரோ बड़ा साइज பானிபூரி பானிபூரி இருக்குல்ல டிஷ் வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது நேம் தெரியல பையா இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிக்கிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ் தான் இது என்னவா இருக்கும்லாம் தெரியாது ஸ்வீட்டாக இருக்குமா காரமாக இருக்கும்லாம் தெரியாது என்னமோ ஊற்றுறாங்க என்ன ஊற்றுறாங்க தெரியல ரொம்ப கலர் பண்ணுறாங்க பானிபூரி கடைசியில் இல்லை தயிர் அதுக்கப்புறமேட்டு போச்சுன்னா இப்போ நாளைக்கு எதுவும் மண்ணம் வீட்டுக்கு எதுவும் போக முடியாது நம்ம வச்சிருக்காரு உள்ள இருறா அவர் போடு வர்றாரு பேசுறது சரி ஓகே ஓகே இதுவே பேசுறீங்க அப்படியா தமிழ்நாட்டில் மீட் பண்ண நைஸ் மீட்டிங் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தமிழா நீங்கள் சந்தோஷம் ப்ரோ எங்கே ப்ரோ தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சிங்களா ஓகே ஓகே நம்ம கோயம்புத்தூர் சைடுங்க ஆமாம் ஊர் தான் சார் ராஜ்கர் சைடு ஆமாம் அவரே மறந்துட்டாரு சரி ப்ரோ ஓகே ப்ரோ பாய் 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 ப்ரோ எப்படி இருக்கு டேஸ்ட் நல்லாக்கா ஆ நீ தானே வாங்கினேன் உள்ள சிவப்பு கூட இருக்கு எனக்கு வேணாம்டா சாப்பிட்டு பயமா இருக்கு நான் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டாமா சாப்பிடு நோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சுஷில் நைஸ் மீட்டிங் யூ ப்ரோ ஓகே அவ்வளோ எப்படி இருப்பாப்புல அறுசுவை நாக்கில் நடனமான போல இருக்கு தின்னு தின்னு இப்படிலாம் போதுமா ப்ரோ இருந்தாங்க பிடிச்சி டேஸ்ட் பண்ணிங்க எப்படி இப்போ சாப்பிட்ருக்கீங்களா ஏற்கனவே நல்லா இருக்கா நல்லா இருக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்கா ஓகே ஆனால் பங்கு இங்கே இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது தொட்டாலுமே 50 ரூபாய்க்கு மேலே கொட்டா பணம்டா அதுதான் அப்படி ஃபுட் ஸ்ட்ரீட் அது மட்டும் இத்தனை கூட்டம் இருக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் இது ஏதோ கம்மங்கூழ் மாதிரி இருக்குது கம்மங்கூழில் பால் பால் புளி பணியாரம் நம்ம கூட்டம் சாப்பிட்லாம்டா முறுக்கு இன்னும் டிஷ் இருக்குது நிறைய வெரைட்டியான டிஷ் எல்லாம் வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க எஸ் ப்ரோ நைஸ் மீட்டிங் யூ தமிழ்நாடு சென்னை திருப்பூர் கோயம்புத்தூர் சவுகார்பேட் ஓகே ப்ரோ பாய் ப்ரோ நைஸ் செம்ம கூட்டமாக இருக்குடா அந்த கடைசி போகிறது அந்த ரெட் கலர் டென்ட் போட்டுருக்கலாம் அதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் காத்தினா லேசர் லைட் அடிச்சு விளாண்டுருக்காங்க லேசர் லைட்டு மாற்றிட்டீங்களா அங்கே வாங்கிட்டியா ஸ்பூன் கூட என்னடா சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி தான் வாங்கிட்டு கை வச்சு ரொம்ப ஐஸாக இருக்குது என்னாச்சு ஒரு சொத்து கூட கீழே பாருங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது
இருந்துச்சு. ஃப்ளவர் ஜாஸ்தி சரி ஓகே கைஸ், அப்படியே நம்ம வெளியே கிளம்பி போய் சாப்பிடலாம், பசிக்குது. எப்படி அவ்வளோ இருக்குது? அவ்வளோக்கா இல்லையா? எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆமாம், கல்லூரியோட டிங் டிங் மணி வச்சுருவாங்கண்ணே, அது கூட எங்கே நல்லா இருக்குல்ல எப்படின்னா சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஓரளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அப்படின்னா சொல்லிட்டேன். ரொம்பலாம் சாப்பிட முடியல, டேஸ்ட் ஓகே, ஆவரேஜ். சரி, இதுக்கப்புறமேட்டு சாப்பிடலாம் ப்ரோ, பசிக்குது. பை. கடைசி போயிடலாமுங்க, அங்கே எதாவது சாப்பிட்றதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே பாய் பாய். எல்லாம் ஜாலி பண்ணிட்டு போகிறாங்க. பறக்குறாரு. எப்படி இருக்கு? அல்டிமேட்டா? ஒண்டர்ஃபுல். என்னடா ஒண்டர்ஃபுல் நான் சொல்கிறேன், சீரியஸாவா? சாப்பிட்டதே கிடையாது இந்த மாதிரி. சாப்பிட்டதே இல்லைடா, சத்தியமே சாப்பிட்டது இல்லைடா. கம்முனு போடாது, சாப்பிட முடியடா. அதுக்கு உப்புல ஒன்றும் இல்லைடா. இங்கடா உழுக மாட்டேங்குது. நீ தான் ஸ்பைஸு எதுவுமே என்ன ஸ்பைஸு எந்த சீயாக வைக்கணும். நான் தண்ணி வைக்க சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணிடுங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் வேறு டிஷ்ஷெல்லாம் மொத்தமாக எதாவது ஆர்டர் பண்ணுவேன். சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு vlog எடுக்கிற ஐடியாவே இல்லை. கம்முன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். உங்களை கலை சந்திக்கிறேன். டாடா பாய், see you.